ஆனால் ஏன் சார் இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரியான படங்கள் வந்து இந்த படங்கள் ஏற்படுத்தின இம்பாக்டை அட்லீஸ்ட் தமிழ்லையாவது, ஏன்னா அந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சோஷியல் மீடியாவில் அந்த படத்தை பார்க்குறாங்க, தேட்டரில் பார்த்தவங்களும் ஓடிடியில் பார்த்தவங்களும் கம்மியாக இருக்காங்க. இந்த படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டிலாக அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிடுது. ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள் வந்து டெலிவர் பண்ணுற விதத்தில் ஃபெயில் ஆகிடுதா, இல்லை இந்த கோர் சப்ஜெக்டே மிஸ் ஆகுதா? இல்லை, இப்போ வந்து அவங்க யாருக்கும் ப்ராப்பராக அது மாதிரி டெலிவரி பண்ண முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் மாமனார் மாமியார், அந்த புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் உட்காந்து மாமியார் திட்டுற காட்சியை ஒன்றா உட்காந்து சிரிப்பாங்க. அந்த வேலையை இவர் பண்ணியிருப்பார். ஒரு படம் ஓடுது, ஃபேமிலியோட படத்தை பார்க்குறாங்க, மாமியாருடைய கொடுமைகளை, மாமியார் பண்ணுற அட்ராசிட்டியை அந்த படத்தில் சொல்கிறாரு. அடுத்த காட்சியில் மாமனார் பண்ணுற அட்ராசிட்டி சொல்கிறார். அடுத்த காட்சியில் மருமகள் மாமியாரை எப்படி இது பண்ணுறாங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. சிரிக்க வச்சு அதை ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, நகைச்சுவையாக அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ எல்லாருக்கும் அந்த கருத்து போய் சேருது, எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இப்போ யார்ட்டையும் இல்லை. இப்போ டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க, கதையை வந்து டைரெக்டாக சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு போயிட்டு ஒரு கதை சொல்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா, முதல்ல ஒரு பாட்டு வைப்போம், ஒரு 4-5 காமெடி மூட் செட் பண்ணுறது, அதை வந்து படம் முழுக்கவே செட் பண்ணியிருப்பார்.